இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிலவை போன்று செவ்வாய் கிரகத்தில் தடம் பதிக்கும் வகையில் மங்கள்யான் 2 திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ ஆர்வம் காட்டுகிறது. திட்டத்தின் வரைவு முடிவடைந்து பிரதமர் நரேந்திர மோடியின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய் கிரகத்தில் விண்கலத்தை தரையிறக்கும் லட்சிய திட்டத்தை கையில் எடுத்தது. 2014 மங்கள்யான் திட்டத்தின் மூலம் செவ்வாய் கிரக சுற்றுப்பாதையை வெற்றிகரமாக அடைந்த இஸ்ரோ மங்கள்யான் 2 திட்டத்தின் மூலம் செவ்வாயை நோக்கிய ஆய்வு முயற்சிகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த திட்டமிட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் லேண்டர் மற்றும் ரோவரை தரையிறக்கி அதிநவீன அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதே மங்கள்யான் 2 திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் வெற்றி பெற்றால் செவ்வாய் கிரகத்தில் விண்கலத்தை தர இறக்கிய 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். சமீப காலத்துல இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல இடங்கள்ல பகிர்ந்து கொண்ட தகவல்ல இருந்து நமக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஒன்று சுமார் ஒரு 400 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ரோவர். இது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, வேற எந்த நாட்டினுடைய ரோவரும் இவ்வளவு எடை கொண்டதல்ல. இப்போ அவ்வளவு எடை கொண்டது அப்படின்னு சொன்னா என்ன விஷயம்னு சொன்னா, அதுல அந்த மாதிரி ஆய்வுக்கருவிகளை வச்சு அனுப்பலாம். அதுல நீங்க எரிபொருள் அந்த அளவுக்கு வச்சு அனுப்பலாம், அல்லது எரிபொருளுக்கான அமைப்பை அந்த அளவுக்கு வச்சு அனுப்பலாம். ஸோ தட் கூடுதல் நாட்கள் வேலை செய்யும். இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். இப்போ செவ்வாயில் இந்த தரையிறங்கு திட்டத்தில் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னாக்க, செவ்வாயில் காற்று இருக்கு இல்லையா, அதனால ஆரம்பத்தில் பேராசூட்டை வச்சு வேகத்தை குறைக்கிறது. தரையிறங்குனா வேகத்தை குறைக்கணும் இல்லையா, இறகு மாதிரி அப்படி கீழே தரையை தொடரும். கல் மாதிரி உடஞ்சிடும். அது மாதிரி இறகு மாதிரி தொடணும்னா வேகத்தை குறைக்கணும். அதுக்கு முதல்ல அவங்க பேராசூட் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எதிர் திசையில் ராக்கெட், அதாவது அந்த செவ்வாய்க்குள்ளே போகக்கூடிய விண்கலத்தினுடைய அதே திசையில் ராக்கெட்டை நம்ம இயக்கினா எதிர் திசையில் நமக்கு விசை வரும். ஸோ வேகம் கம்மியாகும். இறுதியா அதாவது தரை இறங்குற சமயத்தில் தாய்க்கலத்திலிருந்து ஒரு கிரேன் மாதிரி அந்த ரோவரை கீழே வச்சிடும். ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பம். சுமார் 450 கோடி ரூபாய் செலவில் மங்கள்யான் திட்டம் உருவாக்கப்பட்ட நிலையில் நாசா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் அனுப்பிய செவ்வாய் திட்ட செலவுகளை ஒப்பிடும்போது மிக குறைவு என கருதப்பட்டது. மங்கள்யான் 2 அல்லது செவ்வாய் கிரக லேண்டர் மிஷன் என்று அழைக்கப்படும் இந்த திட்டம் விண்வெளி ஆணையத்தின் ஒப்புதலை பெற்று தற்போது மத்திய அமைச்சரவையின் இறுதி ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. சந்திரனின் மேற்பரப்பை அடைய சந்திரயான் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் பயன்படுத்தப்பட்டதை போன்று செவ்வாயின் ஈர்ப்பு விசை சூழலுக்கு ஏற்ப புதிய லேண்டர் மற்றும் ரோவர் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இப்போ பூமிக்கு வளிமண்டலம் இருக்கு, அது மாதிரி செவ்வாய்க்கோளுக்கு இருக்கு, நிலவுக்கு இல்லை. ஸோ அப்போ நிலவில் உங்களுக்கு பேராசூட் போன்றவைகள்லாம் பயன்படுத்த முடியாது. நீங்கள் அது வேறு விதமாக இறங்கணும். செவ்வாய்க்கோளில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் இருக்கு, ஆனால் பூமி மாதிரியா அவ்வளோ அடர்த்தியா இல்லை. ஸோ அப்போ 2 கெட்டா மாதிரியான ஒரு சவால். பூமியில் அப்படின்னு சொன்னால் பேராசூட் மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி நம்ம இறங்கிடலாம். ஆனால் செவ்வாயில் அவ்வளோ அடர்த்தியா இல்லாததுனால ஆரம்பத்தில் ஒரு பிரேக் பிடிக்கிற மாதிரி ஒரு வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் பேராசூட்டை பயன்படுத்தலாம், அப்புறம் பயன்படுத்த முடியாது. சரி, ரைட்டு, நிலவில் இறங்குற மாதிரி ராக்கெட்டை பயன்படுத்தலாம்னா கடைசி வரைக்கும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா விழுற வேகத்தில் அடர்த்தி குறைவான காற்றாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா, உராய்வு இருக்கும் இல்லையா, அதனால வெப்பம் கூடும். ஸோ இது ஒரு தரை இறங்குவது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். வெவ்வேறு நாடுகள் பல்வேறு முறைகளில் முயற்சி செய்கிறாங்க. ஒரு முறை இல்லை, பல முறைகளில் முயற்சி செய்கிறாங்க. லடாக்கில் இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு திட்டம் குறித்தான ஆய்வு நடைபெற்று வருகிறது. இதற்கான வரைவிற்கு பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தால் விரைவில் இத்திட்டத்திற்கான விரிவான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.